அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது கணேசன் குரலுக்காக இந்த செய்திகள் வழங்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுராவிடம் ஐநா சபை, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறது. ஏன்னா இப்போ மனித உரிமைகள் கண்காணிப்பகங்கள், ஐநா சபைகள் இலங்கையினுடைய கடந்த காலங்களில் நடந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பாக கரிசனைகள் காட்டிக்கொண்டு வர்றது நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம். ஆனால் இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் அந்த கரிசனைகளை தட்டி கழித்து கொண்டே வந்தன. அதாவது இலங்கை மீது பொறுப்பு கூறுதல், மற்றடைய அந்த மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான மாற்றங்களை கொண்டு வருதல், சிறுபான்மையினங்களுக்கு எதிரான நெருக்கடிகளை குறைத்தல் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஐக்கிய நாடுகள் சபையில் தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகின்ற ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. அந்த வகையில் இதற்கு முன்னர் இருந்த அரசுகள் அவற்றை செவிசாய்க்காமல் கால நீடிப்புகள் செய்வதும், அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான கால நீடிப்புகளை கோரி அந்த அதாவது சிறுபான்மையினங்களுக்கு எதிரான மனித உரிமைகள் மீறல்கள் தீர்க்கப்படாமை தொடர்ச்சியாக மனித உரிமைகள் மீறப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் ஐநா சபைக்கான மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அனுரா குமார திசாநாயக்காவை நேரடியாக கூப்பிட்டு இந்த மனித உரிமை மீறல்களுக்கு, அந்த மீறல் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறு கோரிக்கை கொண்டு விடுத்திருக்கின்றார்கள். நீங்கள் இந்த காணொலிக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி நாங்கள் அடிக்கடி போடுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வாரான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டு நாங்கள் காணொலிக்குள்ளே செல்கின்றோம். மனித உரிமை பேரவையின் விசாரணைக்கு ஒத்துழைக்க ஜனாதிபதி அனுராவிடம் கோரிக்கை. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்காவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் நேரடியாக கோரிக்கை விடுத்திருக்கிறது. இது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமானால், ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட 51 கீழ் 1 தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பின்னணியிலே, அதாவது நாங்கள் முதலே சொன்னாங்கள் கால நீடிப்புகள் கோரி இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும், தாங்கள் தீர்வு செய்கிறோம், அந்த தீர்வு மனித உரிமைகள் மீறல்கள் சம்பந்தமாக தாங்கள் மீறாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறோம், அதுக்கு கால நீடிப்புகளை தாங்க ஒன்று கோரி எதுவும் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் தான் தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த தீர்மானத்தை வாக்கெடுப்பின்றி மேலும் ஒரு இடத்துக்கு நீடிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள பின்னணியிலே மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுராவிடம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது, அதாவது நாங்கள் சொன்ன மனித உரிமைகள் சம்பந்தமாக இங்குள்ள பிரச்சனைகளை ஐக்கிய நாடுகளுக்கு எடுத்துச் செல்வது இந்த மனித உரிமை செயற்பாட்டாளர்கள். அவர்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் இங்கே தொடர்ச்சியாக இடம்பெறுகிறது, எச்சரிக்கைகள் விடப்படுகிறது. புலனாய்வு பிரிவினர்களால் அவர்கள் கண்காணிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. அப்போ அது சம்பந்தமாக இங்கே கரிசனை தெரிவித்திருக்கிறது மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அத்துடன் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் இலக்கு வைக்கப்படுவது, பாதுகாப்பு படையினரின் குற்றங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பது, அப்பாவி மக்கள் மீது வன்முறைகளை தொடர்வது என்பன அனுரா தலைமையிலான அரசாங்கத்தில் தொடரக்கூடாது என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது இதுவரை காலமும் அது நிலவியது. அதாவது இதுவரை காலமும் வந்த ஜனாதிபதிமார்கள் இது சம்பந்தமான ஒரு சிறு நடவடிக்கைகள் கூட பாதுகாப்பு படைகளுக்கு எதிராகவோ அல்லது தங்களுடைய போலீசார்களுக்கு எதிராகவோ அல்லது புலனாய்வு பிரிவுக்கு எதிராகவோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் சுதந்திரமாக தங்களுடைய மனித உரிமைகளை சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக மீறிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த அனுராவுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு கோரிக்கை ஒன்றை விட்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படியான செயற்பாடுகள் தொடர்வதை நீங்கள் அனுமதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த மனித உரிமை கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் போர்க்குற்றங்களுக்கான நீதி பொறிமுறைகள் தொடர்பில் பல உள்நாட்டு வெளிநாட்டு அமைப்புகள் செய்த சிபார்சுகளை முன்னைய ஆட்சியாளர்கள் நிராகரித்திருந்தமைக்கும் மனித உரிமை கண்காணிப்பகம் தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் சொன்னாங்களானே, அதாவது இதுக்கு முன்னைய காலங்களில் இருந்த ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கண்காணிப்பகத்தினுடைய கோரிக்கைகளை செவிசாய்க்கவில்லையாம்.
அதை மீறி உள்ளனவாம். அந்த அடிப்படையில் தான் இந்த அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அவர்கள் ஒரு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இவை தொடரக்கூடாது, இவற்றுக்கான மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறான அதாவது சிறுபான்மை இனங்களுக்கு எதிரான மனித உரிமைகள் மீறப்படுவதை கண்காணித்து அவற்றுக்கான பொறிமுறைகளை ஏற்படுத்தி அந்த மனித உரிமைகள் மீறுவதை தடுக்க வேண்டும் என்பது அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கண்காணிப்பகத்தினுடைய கோரிக்கையாகும். இது நிறைவேற்றப்படுமா என்பது நாங்கள் தொடர்ந்து அன்றாவனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அன்றாவனுடைய எதிர்கால செயற்பாடுகளை வைத்துக்கொண்டு தான் முடிவெடுக்க வேண்டும். பார்ப்போம்.